முருகர் வழிபாடு, முருகர் விரதம், எந்த ஒரு இறைவன் வழிபாடா இருந்தாலும் எப்படி பண்ணணும் அப்படின்றது கேள்வி புதுசா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாலும், எல்லா இறைவனுக்கும் வழிபாடு விரதம் அப்படின்னாலே ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறாங்க. நான்வெஜ் சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும், சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருந்தாலும் உங்களுடைய மனசை சுத்தமா வச்சுக்கணும். மனதளவுல எந்த விதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது. இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு நினைவுக்கிறது, இந்த போட்டி பொறாமையானது எந்த ஒரு சூழ்நிலையும் என்ன வராம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 தான் விரதம் இருந்தாலும் மனசு ஃபுல்லா நமக்கு ஏதோ ஒரு நெருடல் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம எந்த விதமான வழிபாடு பண்ணாலும் அது நமக்கு சீரான ஒரு நிலையில இருக்காது. அதனாலதான் கவசங்கள் படிங்க, கவசங்கள் பாராயணம் பண்ணும்போது நம்மளுடைய மனமானது தூய்மையாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். பரவலா நம்ம எல்லாருக்கும் ஒரே விஷயம் தான், நம்மளுடைய எல்லா கஷ்டமும் ஒன்னா இருக்கும். அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆதரிக்க உறவும் இல்லை, நீ துணை இருக்கையிலே எனக்கு எதிலும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு முருகரை வேண்டிட்டு இருக்கோம். அந்த முருகர் நம்மளுடைய மன குகைக்குள்ள உட்கார வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும் அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. இறைவன் எல்லா வகையிலும் உங்களுக்கு கை கொடுப்பார். ஒரே வார்த்தையா சொல்றேன், மன தூய்மை தான் முக்கியம் விரதத்துக்கும் வழிபாட்டிற்கும்.